இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாசி பருப்பு வச்சு முறுக்கு பண்ண போகிறோங்க. இந்த முறுக்கு ரொம்ப சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாசி பருப்பு ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லே கைவிடாமல் வறுத்துக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சிடும். லேசான வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி கருகாமல் வறுத்துக்கணுங்க. ரொம்ப வறுபடுங்கன்னு இல்லை, பாருங்கள் இந்த மாதிரி வறுத்த போகிறோம். பருப்பு வறுபட்டுடுச்சுங்க. இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மைய அரைச்சிக்கலாம். அரைச்ச பாசி பருப்பு மாவை சலிச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கப்பி கொஞ்சம் இருக்குது. மறுபடியும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு சலிச்சாச்சுங்க. பருப்பு வறுக்கும் போது கருகாமல் வறுத்ததான் நம்மளுக்கு டேஸ்ட்டு, முறுக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பச்சரிசி மாவுங்க, இது வீட்டில் அரைச்ச மாவு. லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நிறம் மாறாமல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஆற வச்ச பிறகு தான் சேர்த்துக்கணும். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் 4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க. 1 கப்பு பாசிப்பருப்பு மாவு, 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாங்க. ஓமம் கொஞ்சம் கையிலே வச்சு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வேணும்னா கருப்பெல்லும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஓமத்துக்கு பதில் சீரகமும் சேர்த்துக்கலாம், பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் சேர்க்கல, சுவாமிக்கு படைக்கிறதுனால. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கையில். மாவு மொத்தமாக சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சூடான எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி சூடான எண்ணெய் சேர்த்துனால ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கையால் கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஆயில் எல்லாம் மொத்தமாக சேர்கிற மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாங்க. மொத்தமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். சில அரிசி மாவு தண்ணி இழுக்கும், சில அரிசி மாவு தண்ணி இழுக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு புழிய கஷ்டம். லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெயை இழுத்துடும். அதனால் பார்த்து பக்குவமாக மாவை பிசையணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குல்லங்க, சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் மிதமான பக்குவத்தில் இருக்குது. ஒரு சுத்தமான காட்டன் துணியை தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு இது மேலே மாவு மேலே கவர் பண்ணி வச்சிடலாங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். முறுக்கச்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. முறுக்கு அச்சில் மாவு போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். புளியறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கரண்டிக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. முறுக்கு புழிஞ்சு போடும்போது கரண்டிக்கு ஒட்டாமல் வரும். இப்போ முறுக்கு புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடான பிறகு முறுக்கு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டுக்கு பின்னாடியும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு முறுக்கு புழிஞ்சு போட்டுக்கலாம். முறுக்கு பாதி வெந்த பிறகு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சலசலப்பு அடங்கிடுச்சு, முறுக்கு வெந்துடுச்சு. முறுக்கு எடுத்துடலாம். தட்டில் பிழிஞ்ச முறுக்கையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் கடாய்க்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து 2-3 முறுக்காக நான் சுட்டு எடுத்துக்கிறேன். எண்ணெய் இழுக்கலைங்க. முறுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு.